முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இதுவரை தமிழ்நாடு அரசியல் களம் பார்த்திராத ஒரு விசித்திரமான தேர்தல். ஒருத்தர் கட்சி ஆரம்பித்த 2 வருடத்துல அவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாகுது. அவருக்கு தனிப்பெரும் கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை மக்கள் கொடுக்கறாங்க. அந்த அடிப்படையில அவர் முதலமைச்சரா பதவியும் ஏற்க போறாரு. தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்த பிறகு அவருடைய அறிவிப்புல அவர் முக்கியமா யாருக்கு நன்றி சொன்னார் அப்படின்னா குழந்தைகளுக்கு தான் நன்றி சொன்னார். அவங்கதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னாரு. சோ இந்த தேர்தல நம்ம எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அதை ஒதுக்கி வச்சிடலாம். தேர்தல் நடந்துருச்சு, முடிவும் வந்துருச்சு. தனிப்பெரும் கட்சியா விஜய் வந்துட்டாரு, நாளை பதவியும் ஏற்க போறாரு. ஆனா இதுல எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இவருக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அப்ப பெரும்பான்மை கிடைக்காத ஒருவர் யார்கிட்ட ஆதரவு கேட்கிறார் அப்படின்னா, யாரு தீய சக்தின்னு சொல்லி மேடைக்கு மேடை விமர்சனம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி மக்கள் கிட்ட வாக்கு கேட்டாரோ அந்த தீய சக்தியோட கூட்டணி வைத்திருந்த கட்சிகளின் ஆதரவோட இன்னைக்கு பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க போறாரு. இது பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப விசித்திரமா இருக்கு. இவங்க திமுக கூட்டணி கட்சியில இருந்து விலகி அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கணும். ஆனா இவங்க அப்படி ஆதரவு கொடுக்கல. விசிகாவும் இடதுசாரிகளும் திமுக கூட்டணியிலேயே நாங்க தொடர்வோம், வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன மாதிரியான அரசியல் அப்படிங்கறது தெரியல. இவர் எப்படி திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த தீய சக்தியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் ஆதரவை பெற்றுக்கொண்டு இவர் எப்படி திமுக எதிர்ப்பாரு? இவர் எப்படி நாளைக்கு ஆட்சி பண்ணுவாரு? அதே போல திமுகவும் சரி, எதிர்கட்சி வரிசையில நாங்க அமர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர் தங்களை அதிகமா விமர்சனம் செய்தவர். ஆனா அவருக்கு தங்களோட கூட்டணி கட்சியினரே ஆதரவு தராங்க. நாளைக்கு இவர் முதலமைச்சரா பதவி ஏற்று ஆட்சி அதிகாரத்துல அமர்ந்ததும் இவர் முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே கடந்த ஆட்சி சரியில்லை அப்படிங்கிற விமர்சனங்களை எல்லாம் இவர் கண்டிப்பா முன்வைப்பாரு. அப்ப திமுக ஆட்சியை தான் அவரு கண்டிப்பா குறை சொல்வாரு. அப்ப திமுக ஆட்சியில அங்கம் வகித்த இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் அதுல பங்கு இருக்கு. அப்ப திமுக அரசில் அங்கம் வகித்த இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் ஐயுஎம்களுக்கும் இதுல பங்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களே விமர்சனம் பண்ணிட்டு அவங்க ஆதரவுலயே இவர் எப்படி ஆட்சி நடத்துவாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் ஒரு புரியாத புதிரா இருக்கு, குழப்பமாவும் இருக்கு. அதே போல இவர் தங்களையே விமர்சனம் பண்ணாலும் அவரையே இவங்க எப்படி ஆதரிப்பாங்க? இவர் தங்களை நோக்கிதான் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாரு, விமர்சனம் பண்ணுவாரு, எப்படி ஆதரிப்பாங்க? அதே போல இவரோட ஆட்சி சரியில்லை அல்லது பாஜக கொள்கைய இவர் எதிர்க்க மாட்டேங்கிறாரு, மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக அவர் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு, தொகுதி மறுவரையறை தொடர்பா அவர் எதுவும் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு, இப்படியான விஷயங்கள்ல இவரை நாளைக்கு விமர்சனம் செய்ய வேண்டி வரலாம், வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இவருக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாங்க? விமர்சனம் செய்வாங்க, ஆதரவும் கொடுப்பாங்களா? நாளைக்கு இதுக்கப்புறமா உள்ளாட்சி தேர்தல் வரும். இந்த உள்ளாட்சி தேர்தல தாவேகா திமுக மேலதான் விமர்சனம் பண்ணுவாங்க. அதே போல திமுக ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேகா தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த தேர்தலை அப்படிதான் சந்திக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட ஆதரவு வாங்கிட்டே இவங்க அவரை விமர்சிப்பாரா? ஆனா தாவேகாவினர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க திமுகவை தாங்க தீய சக்தின்னு சொன்னோம், திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை நாங்க தேர்தலுக்கு முன்னாடியே கூப்பிட்டோம், ஆனா அவங்கதான் வரல, அதனால அவங்க தீய சக்திகள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி உள்ளவங்க திமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட கூட்டணிக்கு வரலையே காங்கிரஸ் மாதிரி. திமுகவுடைய நாங்க தொடர்ந்து பயணிப்போம்னு சொல்றாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தீய சக்தி. அப்படிப்பட்ட தீய சக்தியோட தொடர்ந்து பயணிக்க கூடியவர்கள் எப்படி தூய சக்தியா இருக்க முடியும் உங்களை பொறுத்தவரை? அப்படிப்பட்டவர்கள் ஆதரவோட நீங்க எப்படி ஆட்சி அமைக்கிறீங்க? அதே போல திமுகவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கூட்டணி கட்சிகள் விஜயை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படின்னா எதுக்காக தங்களோட கூட்டணியில திமுக வச்சிருக்கோம்? என்ன கட்டாயம் வந்திருக்கு? திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மேல கோவப்படுறாங்க. ஆனா காங்கிரஸ்க்கும் இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இல்லை. இவங்க ஒரே நாளையில நாங்க போயிட்டு வரோம் டாடா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் போயிடுது. ஆனா இவங்க உங்க கூடவே இருப்போம், ஆனா ஆதரவெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கதான் அப்படின்னு சொல்றது என்ன அரசியல்? இதுக்கு காங்கிரஸ் மாதிரியே அவங்க போயிடலாம். பாஜக பி டீம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப திமுகவை ஒதுக்கி வச்சிருவோம். திமுக கூட்டணி கட்சிகள் விஜய் என்ன சொன்னாங்க? பாஜகவால் களமிறக்கப்பட்டவர் தான் விஜய் அப்படின்னு சொன்னாங்க. பாஜக மூலமாக செயல்படக்கூடியவர் தான் விஜய் அப்படின்னு சொன்னாங்க. தேர்தலுக்கு முந்தின நாள் பரப்புரை வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகள் விஜய் மேல இந்த விமர்சனத்தை தான் முன் வச்சாங்க. குறிப்பா திருமாவளவன் தொடர்ந்து இதே விமர்சனத்தை விஜய் நோக்கி முன் வச்சார். அப்ப தேர்தல் முடிந்த பிறகு தனிப்பெரும் கட்சியா வந்த பிறகு அவர் பாஜகவால களமிறக்கப்பட்டவர் இல்லன்னு ஆயிடுச்சா? தேர்தலுக்கு முன்னத நாள் வரைக்கும் என்ன சொன்னாங்க? பாஜகவால் செயல்படக்கூடியவர், பாஜகவால் களமிறக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னவங்க தேர்தல் முடிந்த பிறகு உடனே அவருக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. அப்படின்னா இப்ப அவர் பாஜகவால களமிறக்கப்பட்டவர் கிடையாது.
அந்த நம்பிக்கை திருமாவளவனுக்கும் இடதுசாரிகளுக்கும் திமுகவுக்குமே எங்க இருந்து வந்தது? இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், ஏன் நாங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா பாஜக உள்ள வந்துரும், ஜனாதிபதி ஆட்சி வந்துரும், பாஜக கைக்கு போக கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப விஜய் இவங்க இவ்வளவு நாளும் பாஜக ஆளா தானே பார்த்தாங்க. பாஜக ஆளாக இருக்கக்கூடிய விஜய் 5 வருடம் நாட்டை ஆட்சி செய்யலாம், அதுக்கு நாங்க ஆதரவு தரோம். ஆனா 1 வருடமோ 6 மாதமோ ஜனாதிபதி ஆட்சியும் இங்க நடக்கக்கூடாது, அது பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்றது ரொம்பவே முரணா இருக்கு. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம், பத்திரிகையாளர்கள் இருந்த அரசியல் விமர்சகர்கள் இப்படி எல்லாருமே விஜய்க்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, தனிப்பெரும் கட்சி அவர் எடுத்திருக்கிறாரு, அந்த அடிப்படையில அவர் ஆளுநர் கிட்ட ஆட்சி அமைக்க உரிமை கோருறாரு. ஆனா ஆளுநர் உடனடியா அவரை கூப்பிடல அப்படிங்கவுமே இவங்க உடனே திமுக கூட்டணி கட்சிகளை நோக்கிதான் கேள்வி கேட்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு. அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை ஆட்சியில அவரை அந்த சேர்ல உட்கார வைக்கணுமா? அந்த கட்டாயம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் ஏன் வந்தது? மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் இதே விஷயத்தை தான் அவர் கேட்டிருந்தாரு. இந்த கருத்துருவாக்கம் எங்கிருந்து உருவானது அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. அதே கேள்விதான் எனக்கும். இது யார் கிளப்புறது? திமுக கூட்டணி கட்சிகள் தான் விஜய்க்கு ஆதரவு தரணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை யார் முன்னெடுக்கிறது? அதிமுக கிட்ட கேட்டு எடப்பாடி பழனிசாமி நான் தான் சிஎம் இருப்பேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் விஜய் இந்த பக்கம் வராரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. எப்படியோ ஆதரவு கிடைச்சா போதும் அப்படிங்கிற பட்சத்துல ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா, அதுவும் தங்களை தொடர்ந்து விமர்சிக்கக்கூடிய நபராக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு இந்த அளவுக்கு இறங்கி சப்போர்ட் செய்வதற்கு என்ன காரணம்? பாஜக உள்ள பூந்துரும் அப்படிங்கறது ஒரு காரணமா இருந்தா, அப்ப இவருமே பாஜக ஆளுதானே அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுது. உங்களோட பார்வையில ஒரு பாஜக ஆளுதானே அப்படிங்கிற கேள்விதான் திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுது. இதுக்கான ஒரு விளக்கத்தை இவருக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளை பாராட்டிய திமுக இவர்கள் தான் மக்கள் கிட்ட விளக்கணும். அப்ப சட்டமன்றத்தில் இவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? ஆளுங்கட்சியா அவர் சுதந்திரமா செயல்படுவாரா, இல்ல எதிர்கட்சியா நீங்க அவரை பாவம் போனா போகுது புதுசு அப்படின்னு விட்டுருவீங்களா? என்ன பண்ண போறீங்க? அப்ப விஜய்க்கு ஆதரவு கொடுத்த திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் விஜய் கரூர் விஷயத்துல எப்படி நடந்துகிட்டாரு அப்படிங்கறது குறித்து கவலை கிடையாது. இந்த தேர்தல்ல அவர் குழந்தைங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாரு இத பத்தின கவலை கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக இத சொல்லியே பாஜகவால் களமிறக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு 5 ஆண்டு காலம் நீங்க ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னா, இது எவ்வளவு பெரிய வேடிக்கையான ஒரு அரசியலா இருக்குங்கிறது தெரியல. இது எந்த மாநிலத்திலயாவது இப்படி ஒரு அரசியலை பார்க்க முடியுமா அப்படிங்கறதும் கேள்விதான், சந்தேகம்தான்.